ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சுட சுட சாதம், உருளைக்கிழங்கு குழம்பு, முருங்கைக்காய் பிரட்டல், முட்டை வச்சது, தயிர், ரசம், வேர்க்கடலை வேக வச்சு ஒழிச்சது, தர்பூசணி இதெல்லாம் தான் லஞ்ச் கூட வச்சு சாப்பிட போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம வேர்க்கடலை வேக வைக்கிறதும் முருங்கைக்காய் மசாலா போட்டு பிரட்டுறது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போது இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 3 to 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே கருவேப்பிலை 2 கொத்து வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அதுக்கடுத்தது தக்காளி, ஒரு தக்காளி போட்டால் போதும். பெரிய சைஸ் தக்காளி இது. அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போது சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. சீக்கிரமாக தக்காளி வதங்கி வந்துடும். அதுக்குள்ளே வேர்க்கடலை வேக வச்சிடலாம். வேர்க்கடலை வாங்கின உடனே மண் ரொம்ப அதிகமாக இருக்கும். 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாதி அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரில் வச்சுருங்க. இதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வெயிட் போட்டுருங்க. இது ஒரு 3 விசில் வந்துச்சுன்னா வேர்க்கடலை ரெடி ஆயிரும். பக்கத்துலேயே சாதமும் வச்சுருக்கிட்டேன். நான் சைட் பை சைட் சாதமும் வச்சுட்டா வேலை முடியும். ஆல்ரெடி உருளைக்கிழங்கு குழம்பு வச்சுட்டேன். இப்போது முருங்கைக்காய் பிரட்டல் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கினது பிறகு நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முருங்கைக்காய் கிரேவி ஒன்று இருந்தால் போதும். தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இது வெறுமனே சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் விடுங்க. இது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்: மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கறி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக கல்லுப்பு, தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணினா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது காயும் தண்ணியும் ஈக்குவலாக இருக்கணும். ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ வேர்க்கடலை விசில் வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், தண்ணியும் காயும் ஈக்குவலாக இருக்குது. அந்த ஸ்டேஜ் இருந்தால் காயெல்லாம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. சாதமும் உலை காஞ்சிருச்சு. அரிசி போட்டுடலாம். அதுக்குள்ளே முருங்கைக்காய் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. தட்டு போட்டு மூடினாலும் அப்பப்போ திறந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், பாதி அளவுக்கு தண்ணி ஓரளவுக்கு வற்ற ஆரம்பிச்சிருச்சு. காயும் பாதி வெந்து வந்துருச்சு. பாருங்கள், வேர்க்கடலை நல்லா வெந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் வேர்க்கடலை. அதை ஒரு ஃபில்டரில் தண்ணி ஃபுல்லாக வடிகிற மாதிரி மாற்றி வச்சுருங்க. நம்ம லஞ்சு சாப்பிடும்பொழுது கூடவே கொஞ்சமாக பழம்,
இந்த மாதிரி வேக வச்ச பொருள் ஏதாவது ஸ்வீட் கார்ன், வேர்க்கடலை, மூக்கடலை, பச்சைப்பயிறு இந்த மாதிரி வேக வச்சது இந்த மாதிரிலாம் சைடில் வச்சுக்கிட்டோம்னா சாதம் நம்ம கம்மியாக சாப்பிடுவோம். இந்த மாதிரி வேக வச்ச பொருள் பழங்களும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அவ்வளோதான், முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போது சாதமும் வடித்தாச்சு, வேர்க்கடலையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.